ஒண்ணும் இல்ல. நடிகர் சேஷு இப்ப இறந்துட்டாரு. எனக்கு நான் இப்பதான் வெளிய போயிட்டு வந்தேனா, எனக்கு இந்த யூடியூப் ஓப்பன் பண்ணனே, இத பார்க்கவுனே மனசு உண்மையா ரொம்ப கஷ்டமா போச்சுங்க. பட் சரி ஏடா ஓகேடான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, சும்மா கமெண்ட் நம்ம எப்பவுமே பார்க்குறது நார்மலா கமெண்ட் பார்த்தா, இந்த மாரிலாம் கூட கமெண்ட் பண்ணுவானுங்களாங்க. இங்க பாருங்களேங்க. சாகட்டும் விடுங்க. ரொம்ப முக்கிய செய்தி. இந்த சாகட்டும் விடுங்கன்னு ஒரு புண்டமாவன் போட்டிருக்கானே, இவன்லாம் க்ளோஸ் ரிலேட்டிவ் செத்தா கூட இப்படிதான் யோசிப்பானா? இதுல வேற அம்பேத்கரோட ப்ரொஃபைல் இது வர வச்சிருக்கான். எப்படிங்க இப்படிலாம் மனசு வருது இந்த மாரி பாடுங்களுக்கெல்லாம்? உண்மையா புரியலங்க. யாரா கூட ஒரு துரோகியா கூட இருக்கட்டுங்க. இறந்தா ஒரு மனசு நம்ம வந்து தப்பா பேச மனசு வராதுங்க. எப்படிங்க இப்படிலாம் பேசுறானுங்க? அட பாவிங்களா! இவனுங்கலாம் அப்ப ஒரு தெரியாத ஆளுக்கே இப்படி கமெண்ட் பண்றானுங்களே! இப்ப பக்கத்துல ஒரு ரிலேட்டிவ் இறந்து போனா கூட தான் பின்னாடிலாம் பேசுவானுங்க போல இந்த மாரி புண்டமாவனுங்கலாம். ஐயய்யோ! மனசே கஷ்டமா இருக்குங்க. இருந்தாலும் இவரு இறந்தது உண்மையாவேங்க எல்லாருக்குமே நினைக்கிறேன் உண்மையா ஒரு ஸ்க்ரீன்ல வந்தா எப்படி இருக்கும்ல, ஒரு ஒரு காமெடி. இப்ப கூட வடக்குபட்டு ராமசாமி பார்த்தா ரொம்ப என்ஜாய் பண்ணேங்க இவரோட காமெடிய பார்த்து. ச்சே கஷ்டமா இருக்குங்க. வேற ஒண்ணும் இல்ல ஏதாவது சொல்லணும்.